ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிட்ஸ் ஃபேவரட்டான குர்குரே தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். அதை நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம். கூடவே 1/4 கப் அளவு கடலை மாவு, ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். இது என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா, அவல் எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதே அளவு தான் தண்ணி. கொதி வருது பாருங்க. இதில் நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா மிக்சர், அந்த அவல் பவுடரும் கடலை மாவு பவுடரும் அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கட்டி இல்லாமல் கலரணும். கட்டி வந்துடக்கூடாது. கட்டி இல்லாமல் பார்த்து கலரிக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் எப்படி மாவு பிசைறதுன்னு பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அந்த மிக்சரை இந்த மாதிரி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம பிசையும் போது எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக பிசையணும். கொஞ்சோண்டு இந்த அளவு எடுத்துக்கிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக ஃப்ளேம் இருக்கக்கூடாது. இந்தளவு ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ குர்குரே எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே போடுறதுக்கு மிளகாத்தூள், ட்ரை மேங்கோ பவுடர், அப்புறம் சாட் மசாலா 3மே நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் குர்குரே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் செஞ்சோன்னா நம்மளே செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கலக்காததுனால குழந்தைங்களுக்கு நம்ம தைரியமாக கொடுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.